الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அல்லாஹுடைய பேரருளால் அவனது மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இந்த இடத்திலே வந்து அமர்ந்து அவனை நினைவூட்டுகின்ற அவனுடைய மார்க்கத்தை படிக்கின்ற வார்த்தைகளையும் விளக்கங்களையும் கேட்பதற்காக வேண்டி அவைகளை அமுல்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா மறுமையில் எமக்காக வாக்களித்த சுவர்க்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த அழகிய சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஏற்கனவே படித்த ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நாங்கள் சுருக்கமாக என்றாலும் மிகவும் சுருக்கம் இல்லாமல் ஒரு அளவு தெளிவாக விரிவாக நாங்கள் படித்த ஒரு வரலாற்று பகுதிதான் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாறு. இதை நாங்கள் ஏன் படித்தோம் அப்படின்னு சொன்னால், முதலாவது விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள், மிகவும் விருப்பத்துக்குரிய மகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளால் செயல்களால் விரும்பிய ஒரு மகளாக அவர்கள் காணப்பட்டார்கள். அதே நேரத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் அன்பு வைத்தார்கள். அதற்கான பல எடுத்துக்காட்டுகள், பல வரலாற்று சம்பவங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகின்ற பகுதி சஹீஹுல் புகாரியில ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தொடர்பாக வந்த சிறப்புகள் என்ற தொகுப்பை நாங்கள் படிக்க போறோம். அந்த தொகுப்புல இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள், அவருடைய பேர் என்னது? இமாம் புகாரிட அப்துர் ரஹ்மான் தௌசி யார்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட பேரு. யார் அது? அபு அப்துல்லா முஹம்மது இப்னு இஸ்மாயில் அல் புகாரி. அவருடைய பேர் என்னது? அபு அப்துல்லா முஹம்மது இப்னு இஸ்மாயில் அல் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள். அவர்களுடைய அந்த கிரந்தத்துல தலைப்பு எப்படி இடுறாங்க அப்படின்னு கேட்டால், பாபு மனாகிப் கராபத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ மன்கபத்தி ஃபாத்திமா பின்த் அன்-நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பை போடுறாங்க. எதுக்கு தலைப்பு போடுறாங்க? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சிறப்பு சம்பந்தமான பகுதியை சொல்வதற்கு முன்னால தலைப்பாக இதை போடுறாங்க. சரி, இந்த தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டால், பாபு மனாகிப் கராபத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உறவினர்களின் சிறப்பு. சரியா? யாருடைய உறவினர்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உறவினர்களின் சிறப்பு. வமன்கபத்தி ஃபாத்திமத பின்தி அன்-நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சிறப்பும் பற்றி பேசுகின்ற பாடம் அப்படின்னு ஒரு தலைப்பு போடுறான். அந்த தலைப்போட சேர்த்து ஒரு சிறு தலைப்பை போன்ற ஒரு ஹதீஸினுடைய ஒரு பகுதியை கொண்டு வரான். என்ன பகுதி அது? ஃபாத்திமா சய்யிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னah. ஃபாத்திமா சுவர்க்கத்து பெண்களின் தலைவி என்ற ஹதீஸினுடைய ஒரு பகுதியை கொண்டு வரான். இந்த ஹதீஸ் ஏற்கனவே புகாரியில 3624வது ஹதீஸாக பதிவாகக்கூடிய ஹதீஸ், விரிவான ஹதீஸ்ல ஒரு பகுதி. ரைட். இப்ப எங்களுடைய இந்த தலைப்புக்கு கீழால இவங்க கொண்டு வருகின்ற ஹதீஸ்ல முதலாவது ஹதீஸ் 3711வது ஹதீஸ். எத்தனாவது ஹதீஸ்? 3711. அந்த ஹதீஸ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்ன ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அர்சலத் இலா அபீ பக்கர். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிச்சதுக்கு பின்னால ஹலீஃபாவாக யாரு வராங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபா வராங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு ஆள் அனுப்புறாங்க. யாரிடத்துல? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புறாங்க.
தஸ்அலுஹு மீராஸஹா மினன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக வரவேண்டிய அனந்தர சொத்தை கேட்டு அனுப்புறாங்க. ஏன் கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அனந்தர சொத்தை? மகள் தந்தையுடைய அனந்தர சொத்தை கேட்கிறான். ஃபீமா அஃபா அல்லாஹு அலா ரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எப்படி சொத்துக்கள் வந்து சேர்ந்தது அப்படின்னு கேட்டால் ஃபை மூலமாக வந்துச்சு. ஃபை என்றா என்னது? சரி, ஃபை என்று சொல்லக்கூடியது வந்து யுத்தம் நடக்காமல் எதிரி நாட்டிலிருந்து அல்லது எதிரிகளிடத்திலிருந்து வந்த சொத்துக்களுக்கு வந்து ஃபை என்று சொல்லுவாங்க அரபுல. சரியா? ஃபை என்று சொல்லுவாங்க. யுத்தத்தின் மூலமாக கிடைச்சதுக்கு என்ன சொல்லுவாங்க? மஷாஅல்லாஹ் கனிமத் என்று சொல்லுவாங்க. யுத்தம் செய்து யுத்தத்தின் மூலமாக கிடைச்சது கனிமத் என்று சொல்லுவாங்க. இந்த யுத்தம் நடக்காமலுக்கு சில நேரங்கள்ல சில ஊர்கள்ல இருந்து அவங்கள வெளியேற்றப்படுவாங்க. சரியா? சில நேரங்கள் அவங்களாக வந்து உடன்படிக்கை செய்வோம்னு சொல்லுவாங்க. இந்த யுத்தம் நடக்காமலுக்கு வந்த சொத்துக்கள். அப்ப இந்த சொத்துக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அதன் மூலமாக வருவாய்கள் வந்து கொண்டிருந்தன. அவைகளை என்ன செய்தார்கள்? என்ன செய்வாங்க? பங்கு வச்சிடுவாங்க, மக்களுக்கு சதக்காவாக கொடுத்துடுவாங்க. அப்ப இது யாருடைய பேர்ல இருந்துச்சு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் இருந்துச்சு. ரைட். அப்ப இந்த சொத்துக்களை அப்ப இது இது எதுவாக இருக்கும்? அப்ப தந்தை மரணிச்சு விட்டால் தந்தையுடைய சொத்து எதுவாக போகும்? அனந்தரமாக போகும். அப்ப அந்த அனந்தர சொத்தை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்கிறாங்க. யார்கிட்ட கேட்கிறாங்க? ஹலீஃபா கிட்ட கேட்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. சரி, அவங்க என்ன கேட்டாங்கன்னா தத்லுபு சதகத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் மதீனா. மதீனாவுல சதக்காவாக கொடுக்கப்பட்ட ஒரு நிலம், அந்த நிலத்திலிருந்து வரக்கூடிய வருவாய்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? சதக்காவாக கொடுத்தாங்க. அந்த நிலத்தை கேட்டாங்க. அதே போல ஃபதக், ஹைபர்ல ஒரு ஊர் இருக்குது. என்ன ஊர் அது? ஃபதக்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் இருக்குது. அப்ப அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களோட என்ன செய்யறாங்கன்னா உடன்படிக்கை செய்யறாங்க. உடன்படிக்கை செஞ்சு அந்த நிலத்திலிருந்து வரக்கூடிய வருமானம் இருக்குது, விளைச்சல் இருக்குது, அதுல அறவாசை வந்து முஸ்லிம்களுக்கு கொடுக்கணும். அப்ப அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை நடக்குது. அப்ப அந்த இதையும் கேட்கிறாங்க. யாரை கேட்கிறாங்க? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க. சரி, அதே போல வமா பக்கிய மின் ஹுமுசி ஹைபர், அந்த ஹைபர் வெற்றி கொள்ளப்பட்டத நேரத்துல அதுல இருந்து 5ல் ஒரு பகுதி வந்துச்சு. அதையும் யாரு கேட்கிறாங்க? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்கிறாங்க. இதை கேட்டு ஆள் அனுப்புறாங்க. சரி, இப்ப இது இந்த ஹதீஸ் எத்தனையாவது ஹதீஸ்? இது 3711. இதுல அடுத்த பகுதியை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க என்ன செய்றாங்கன்னா அடுத்த ஹதீஸாக கொண்டு வராங்க. இப்படி 3712வது செய்தியா கொண்டு வராங்க. இப்ப ஃபகால அபூபக்கர், இவங்க கேட்டதுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா நூரசு மா தரக்னா ஃபஹுவ ஸதகா, நாங்கள் எங்கள் சொத்துக்கள் வாரிசுகளுக்கு செல்ல மாட்டாது, எங்கள் சொத்துக்கள் அனந்தரமாக செல்ல மாட்டாது என்று யாரு சொன்னாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. மா தரக்னா, நாங்க விட்டதெல்லாம் சதகத்துன், என்னது அது? சதகா தான். சரி, இன்னமா யஅகுலு ஆலு முஹம்மத், இப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம் உண்ணுவதெல்லாம் மின்ஹாதல் மால், இந்த பணத்திலிருந்து தான் சாப்பிடுவாங்க. இந்த இதுல வரக்கூடிய வருமானத்திலிருந்து அவங்க சாப்பிடுவாங்க. யானி மால் அல்லாஹ், இது 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 இப்ப யாருடைய சொத்தாக மாறிவிட்டது? அல்லாஹுடைய சொத்து. அப்ப அது என்னது? சதகா. விளங்கிச்சா? சதகா. ரைட். லைஸ லஹும் அன் யஸீது அலல் மஅகலி, அந்த உணவுக்கான செலவு இருக்குது, அதை தவிர அவர்களுக்கு எதையுமே அதிகமாக கொடுக்க முடியாது, அவங்க எடுத்துக்கொள்ளவும் முடியாது. இப்ப உணவுக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம்தான் அவர்களுக்கு எடுக்க முடியும் அப்படின்னு யார் சொல்றாங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அது சொல்லிட்டு சொல்றாங்க,
வ இன்னி வல்லாஹி, நிச்சயமாக அல்லாஹ் மீது ஆணையாக, லா உகையுரு ஷைஅன் மின் சதகாத்தின் நபிய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சதக்காக்களில் எதையும் நான் மாற்றம் செய்ய மாட்டேன். அவங்க எதை சதக்காவை கொடுத்தாங்க அது சதக்காவைத்தான் நான் கொடுப்பேன். எதையுமே நான் என்ன செய்ய மாட்டேன், மாற்றம் செய்ய மாட்டேன். அல்லத்தி கானத் அலைஹா ஃபி ஹதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, வல அமலன்ன ஃபீஹா பிமா அமில ஃபீஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் எவ்வாறு கையாண்டார்களோ அப்படியே நானும் கையாள்வேன். அவங்க என்ன செஞ்சாங்களோ அதே தான் நான் செய்ய போறேன். இப்ப சொல்லிட்டு இது ஒரு நீண்ட ஹதீஸ். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க இந்த இடத்துல இந்த ஹதீஸை சுருக்கமாக கொண்டிருக்கிறாங்க. ஃபதஷஹத அலியுன், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவை அப்படியே சொல்லிட்டு சும்மா கால அவங்க சொன்னாங்க, இன்னா கத் அரஃப்னா யா அபூபக்கர் ஃபதீலத்தக், அபூபக்கரே உங்களுடைய சிறப்பை நாங்கள் அறிந்திருக்கிறோம். வதக்கர கராபத்தஹும் மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களுடைய அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொந்தத்தை பற்றியும் அவர்கள் ஞாபகம் ஊட்டினாங்க. யார் ஞாபகம் ஊட்டினாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு. வஹக்கஹும், அவர்களுடைய உரிமையையும் நினைவூட்டினாங்க. ஃபதகல்லம அபூபக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு அதுக்கு பின்னால பேசினாங்க. ஃபகால வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எனது ஆத்மா எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, லகராபத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நல்லா விளங்கிக்கோங்க, இது யார் சொன்ன வார்த்தை? இது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை. லகராபத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொந்தங்கள், அஹப்பு இலைய, எனக்கு மிகவுமே விருப்பமானவர்கள். அவர்களை சேர்த்து நடப்பது, அவர்களுடன் உறவு வைத்துக் கொள்வது எனக்கு மிகவுமே விருப்பமானது. அன் அசில மின் கராபத்தி, எனது சொந்தங்களை சேர்த்து நடப்பதை விட, எனது சொந்தங்களுடன் சேர்ந்திருப்பதை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சொந்தத்துடன் சேர்ந்து நடப்பது, அவர்களுடன் உறவு கொள்வது என்பது எனக்கு மிகவுமே விருப்பமானது என்று யார் சொன்னாங்க? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சாடலாமா, ஏசலாமா? அப்ப அவர் ஆலுல் பைத்தோடு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சிதைத்தவர்கள் என்று, அல்லது அவர்களை பழிவாங்கினவர்கள் என்று, அல்லது அவர்களுடைய உரிமைகளை பறித்தவர்கள் என்று, உரிமைகளை கொடுக்காதவர்கள் என்று சொல்ல முடியுமா? எந்த காரணம் கொண்டும் சொல்ல முடியாது. அப்ப வீணான பேச்சா இல்லையா? இது வழிகேடான வார்த்தைகளாக இல்லையா? வார்த்தைகளாகவே காணப்படுகின்றன. சரி, இப்ப இந்த ஹதீஸ் இன்னும் சில இடங்கள்ல மிகவும் விரிவாக வருது. இது புகாரிலே வருது, இமாம் புகாரி அதை கொண்டு வரான். அது எப்படி வருது என்று கேட்டால், இப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக வரக்கூடிய மீராசை கேட்கிறான். மீராஸ் என்னது? அனந்தர சொத்தை கேட்கிறான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னா, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னா லா நூரஸ் மா தரக்னா சதகா, நாங்க என்ன செய்ய மாட்டோம், எங்களுடைய சொத்துக்கள் எதுவும் அனந்தரமாக போக மாட்டாது, நாங்கள் விட்டதெல்லாம் என்னது? சதகா. எங்களுடைய இல்முகள் மாத்திரமே என்ன செய்யும்? வாரிசுகளாக, வராச சொத்துகளாக போகும். யார் அதுக்கு போகும்? உலமாக்கள் இல்லையா, மார்க்கத்தை கற்றவர்கள், அவர்களே எங்களுடைய வாரிசுகள் என்ற ஒரு செய்தி அப்படியே வருது. அப்ப இதை கேட்ட உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கோபப்படுகிறார்கள். அவங்க என்ன செய்யறாங்க? கோபப்படுறாங்க. எது வரைக்கும் என்று கேட்டால், மரணிக்கின்ற வரைக்கும் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் பேசவில்லை. ஒன்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிச்சதுக்கு பின்னால எத்தனை மாதங்கள் இருந்தாங்க? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க 6 மாசம் இருந்தாங்க. ஜஸாக்கல்லாஹு கைர். 6 மாசம் இருந்தாங்க. அப்ப அந்த 6 மாச காலம் என்ன செய்யல? பேசல. ஏன் பேசல? வெறுத்து இருந்தாங்களா? உறவை துண்டிக்கணும் இருந்தாங்களா? இல்ல, அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு கவலை, அதனால என்ன செய்யல? பேசல. அதே நேரத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் யாருக்கு பையத் செய்யல? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பையத் செய்யல. எது காலம் வரைக்கும்? இந்த 6 மாசம் வரைக்கும்.
ரைட்டா? அப்ப இந்த ஹதீஸ் உங்களுக்கு இப்ப விளங்கும். ஏன் ஃபதஷஹத அலி, அலி வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றாரு. அப்ப இந்த தொடர்ல தான் இந்த ஹதீஸ் வேற இடத்துல வருது. அப்ப இவர் 6 மாசமா என்ன செய்யல, யாருக்கு பையத் செய்யல? பையத்தினா என்னது? அவரை ஹலீஃபாவாக ஏற்றுக்கொள்வது இல்லையா, அந்த நாட்டு தலைவராக அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சில வார்த்தைகள். சரி, அந்த பையத்தை செய்யல. அப்ப 6 மாதத்துக்கு பின்னாலதான் யார் பையத் செய்யறாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு பையத் செய்யறாங்க. சரி, இப்ப இந்த 6 மாசம் ஏன் செய்யல அப்படின்னு கேட்டால், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிச்சதுக்கு பின்னால சில காலங்கள்ல கடுமையாக நோய்வாய்ப்படுறாங்க. அப்ப இவங்களை பார்க்கறதுக்குரிய நேரமே அவர்களுக்கு சரியாக இருந்துச்சு. மிக கவனமாக என்ன செஞ்சாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அரவணைத்து பார்த்து கேட்டு வந்தாங்க. சரி, அப்ப அதுல இவங்களுக்கு அந்த நேரம் கிடைக்கல. இப்ப இவங்க மரணிச்சதுக்கு பின்னால இவங்க மரணிக்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அறிவிக்கல. என்ன செய்யல? அபூபக்கர் என்ன செய்யல? அறிவிக்கல. இரவு நேரத்தில் என்ன செஞ்சிட்டாங்க? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். அப்ப ஏன் அறிவிக்கலன்னா, சில நேரம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களே சொல்லி இருக்கலாம், என்ன செய்யுங்க, யாருக்கும் நீங்க அறிவிக்க வேண்டாம், என்னை நீங்களே அறிவிக்க வேண்டும் என்று ஒரு வசியத்தாங்க அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி இருக்கலாம். சரி, அப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மரணிச்சு அவங்க அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்கள் ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்க்கிறார்கள். இவர் என்ன செய்யல? பையத் செய்யல. இப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இருக்க போக்குல இருந்த அந்த மதிப்பும் அந்த கண்ணியமும் இவங்க மரணிச்சதுக்கு பின்னால் கொஞ்சம் குறைய தொடங்கிச்சு. ஏன்டா இவர் பையத் செய்யல, இவர் என்ன செய்யல? பையத் செய்யல. அப்ப இவங்க என்ன செய்யறாங்கடா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாக்கு ஒரு செய்தி அனுப்புறாங்க, நீங்க மட்டும் வாங்க. யார் வரணும்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் வாங்க, யாரையும் கூட்டிட்டு வந்துடுவாங்க. விசேஷமா உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூட்டிட்டு வந்துடுவான். என்னது, ஏன் கூட்டிட்டு வந்துடுவானம்? அவர் என்ன செய்வாரு, அவரு ஓப்பனாவே சில விஷயங்களை பேசிடுவார். அதாவது அவங்க சில மக்கள் இருக்கிறதானே, அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒளிவு மறைவில் அவங்களுக்கு படுறத முன்னுக்கு பேசுவாங்க. அப்படி பேசக்கூடியவர் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப இவரை மாத்திரம் என்ன செய்ய வர சொன்னாங்க. இப்ப இவங்க வந்தாங்க. அப்ப வந்ததுக்கு பின்னால லுஹருக்கு பின்னால் பைஅத் செய்வதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லியிருந்தாங்க. அப்ப அந்த சந்திப்புல தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொன்னாங்களே, சொல்லிட்டு பாருங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சிறப்பை நினைவூட்டினார்கள். நல்லா விளங்கிக் கொள்ளணும், யாருடைய சிறப்ப? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சிறப்பு. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சிறப்பை அந்த இடத்தில் சொன்னார்கள் என்றால், மனசுல வெறுப்பு இருந்துச்சா, குரோதம் இருந்துச்சா, துண்டிக்கணும் என்ற எண்ணம் இருந்துச்சா? கிடையவே கிடையாது, ஒன்றுமே இல்லை. அவங்க வேலைப்பளுவின் காரணமாக அவர்களுக்கு பையத் செஞ்சு கொள்வதற்குரிய நேரம் கிடைக்கவில்லை. அப்ப அந்த இடத்துல அவங்க வராங்க. அதுக்கு பின்னால அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை பற்றிய சிறப்புகளை சொல்கிறார்கள். எல்லாத்தையும் சொன்னதுக்கு பின்னால் இவங்க என்ன செய்யறாங்க? பையத் செய்யறாங்க. சரியா? பையத் செஞ்சு இந்த செய்தி அதோட முடிவடைகிறது. சரி, இதுல இந்த ஹதீஸ்ல நாங்க விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நபிமார்கள் ரசூல்மார்கள் அவர்கள் சாதாரண மனிதர்களை போன்று அல்லாமல் சில சிறப்புகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். அந்த சிறப்புகளில் ஒன்றுதான் அவர்களுடைய சொத்துக்கள். அவைகள் எதுவுமே என்ன செய்யாது, வராசத்தாக போகாது. அது எதுவாக போகும்? சதகாவாகத்தான் போகும் என்ற செய்தி நாங்க இந்த இடத்துல நாங்க பார்க்கலாம். அதே நேரத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பு இருக்குது. அதே நேரத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுடைய சிறப்பு இந்த இடத்துல இருக்குது. எங்க இருக்குது? இந்த ஹதீஸ்ல எங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய சிறப்பு சொல்லப்பட்டிருக்குது? அந்த சிறப்பை நாங்க எப்படி விளங்கிக் கொள்ளலாம்? கட்டுப்படுதல் இல்ல, வேற எதை சொல்றாங்க? இல்ல, சின்ன விஷயம். என்னது? வராச சொத்தை கேட்கிறாங்க. யாரோட வராச சொத்தை கேட்கிறாங்க? தந்தையுடைய. சரியா? அப்ப இவங்க யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள். தலைப்பே என்னது? சொந்தக்காரர்களுடைய சிறப்பு.
அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் என்பது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சிறப்பு. இதை விட வேற சிறப்பு தேவையா? இதை விட வேற சிறப்பு தேவையில்லை இல்லையா? அப்ப இந்த ஹதீஸ்ல அந்த பகுதி தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.